அம்மாவை அனாதையாக்கிட்டு போறியா? ஐயோ, என் தலையெழுத்து நானே எழுதி கொண்டு உசுருக்கு என்ன சாமி? நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? வெற்றிமாறன் அவரோட சினிமா கெரியரில் ஒரு ஆன்மீக படம் எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தமிழ் முருகன் படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டை சொல்ல முடியுமான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் முருகன் என்ற பெயரிலே கவிஞர் வரியுமதி எழுதிய நூலை அடிப்படையாக கொண்டு தான் வெற்றிமாறன் தமிழ் முருகன் அப்படின்ற படத்தை இயக்குது அப்படின்னு முடிவெடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு ஆன்மீக படமாக அது உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை. கதை அமைப்பில் பல மாற்றங்களோடு தான் அது ஒரு திரைப்படமாக உருவாகும். சிவாஜியோடைய வாரிசுகளில் சிவாஜி மனோகரை பற்றி யாருக்குமே தெரியாது. அவரையே சினிமாவில் ஜெயிக்கலன்னு பார்த்திபன் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகரும் சிவாஜி கணேசனின் சகோதரர் தங்கவேலுடைய மகனான மனோகரை பற்றி சினிமா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். தமிழ் திரை ரசிகர்களுக்கு தான் பெரிய அளவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இத்தனைக்கும் அவர் ஒரு சில படங்களில் கதாநாயகன் நடித்தார். அப்படி அவர் நடித்த படங்களில் முக்கியமான ஒரு திரைப்படம் பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்ற திரைப்படம். அந்த படத்துக்கு கதை எழுதியிருந்தது பாக்யராஜ். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது சீதா. அப்படி இருந்தால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மனோகருக்கு அமைந்திருக்கும். அதைத் தொடர்ந்து ஒரு சில தொலைக்காட்சி தொடரில் நடித்த மனோகர் இப்போ திரையுலகை விட்டு விலகி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ராம்கி நடித்த மருதுபாண்டி படம் வெற்றி படமாக அமைஞ்சதா? அந்த படத்தை பற்றி தகவல் சொல்ல முடியுமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ராம்கி நடித்த மருதுபாண்டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் காரணமாக தான் அந்த படம் இந்தி மொழியிலே கூட தயாரிக்கப்பட்டது. கட்டா குஸ்தி 2 படத்து மேலே சோஷியல் மீடியாவில் அதிகமாக நெகட்டிவிட்டி பரப்புறாங்கன்னு விஷ்ணு விஷால் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த படத்து மேலே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இருந்துமே விஷ்ணு விஷால் எதனால் அப்படி சொல்கிறாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கட்டா குஸ்தி 2 படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்ல விமர்சனங்களை அந்த படம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு சிலர் அந்த படத்துக்கு எதிராகவும் நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாம் எழுப்பினார்கள் அப்படின்றது உண்மை தான். அதை மனதில் வைத்து கொண்டு தான் விஷ்ணு விஷால் அப்படி பேசியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். சசிகுமார் டைரக்ட் பண்ண போகிற குற்றப்பரம்பரை படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. குற்றப்பரம்பரையை எழுதி இயக்கி தயாரித்து நடிக்கப் போகிறவர் சசிகுமார் தான். எம்ஜிஆர் நடித்த படங்களில் அதிக ஹிட்டான படங்கள் ஆக்ஷன் படங்களா இல்லை குடும்ப படங்களான்னு கண்ணையன் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே சண்டை காட்சிகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு உணர்ச்சிமயமான காட்சிகளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குடும்ப படமாக இருக்கும், இன்னொரு பக்கம் சண்டை படமாக இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் அவருடைய திரைப்படங்கள். எம்ஜிஆரும் சிவாஜியும் அவருடைய டைரக்டருக்கு காரை பரிசாக கொடுத்துருக்காங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரும் தங்களுடைய படங்களை மிகச்சிறப்பாக இயக்கிய இயக்குநர்களுக்கு பரிசுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரும் காரு பரிசாக கொடுத்ததாக தெரியல. ஒரு அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளராக வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் உங்களோட அறிவுரை என்னன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு அறிவுரையும் அவங்க கேட்காத நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. இப்போ வேல்ஸ் நிறுவனமோ அல்லது லைக்கா நிறுவனமோ உங்களுடைய திரைப்பட அனுபவத்தினுடைய அடிப்படையில் எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லலாம். அவங்க கேட்காத சொல்கிற அறிவுரை இருக்க அதுக்கு 10 காசு மரியாதை இருக்காது. இதய முரளி படத்துடைய பட்ஜெட் 60 கோடின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வேல்யூ அதிகமாக இல்லாத அந்த படத்துக்கு எப்படி 60 கோடி செலவாச்சுன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதய முரளி படத்தை ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா கதானா நடிக்கிறார். கூட நடிக்கிற நடிகர்கள் பார்க்கணும் நீங்கள். ஒரு பக்கம் பகத் பாசில், இன்னொரு பக்கம் கயாடு லோகர், இன்னொரு பக்கம் பிரீதி மோகன். இதை தவிர பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு கூட பல முக்கியமான நடிகர்கள் அந்த படத்தை நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலே பெரிய தொகை வந்துடுமே. அதனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நடிகை ஸ்வப்னா இப்போ எங்கே இருக்காங்க, படங்களில் நடிக்கிறாங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. 1993ஆம் ஆண்டிலே ராமன் கண்ணாமை மணந்த ஸ்வப்னா அவர் நடத்துகின்ற ஈவென்ட் மேனேஜ் கம்பெனியில் அவரோடு இணைந்து பணியாற்றுகிறார். இப்போ மும்பையில் வசிக்கின்ற ஸ்வப்னா புரூக் ஆஃப் கன்னாஸ் அப்படின்ற பெயரில் அங்கே ஒரு ரிசார்ட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறார். 1951 வெளியான கைதி படம் வெற்றி படமாக அமைந்ததா? அந்த படத்தை பற்றி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமான்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 1947ஆம் ஆண்டில் வெளியான டார்க் பேசேஜ் என்ற படத்தை தழுவி எஸ் பாலச்சந்தர் உருவாக்கிய திரைப்படம் தான் கைதி திரைப்படம். அந்த படத்தை தயாரித்தது பல வித்தியாசமான படங்களை தயாரித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம். முதல்ல அந்த படத்துக்கு அவங்க ரத்தம் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. அந்த படத்தை விளம்பரப்படுத்தும் போது ஜூபிட்டர் ஃபிலிம்ஸின் ரத்தம் அப்படின்னு கொட்டை எழுத்தில் போட்டு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அதிர்ந்து போனார்கள் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களான சோமசுந்தரமும் மொய்தீனும்.
உடனடியாக அந்த படத்துடைய பெயரை மாற்றச் சொல்லி அவங்க எஸ் பாலச்சந்திரன் கேட்டுக்கொள்ள அதுக்கு பின்னால் தான் கைதி என்ற அந்த படத்துக்கு பெயர் சூட்டினார் எஸ் பாலச்சந்திரன். அந்த படம் அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சூரசம்ஹாரம் படத்துடைய ஓப்பனிங் சீனில் கமல் சார் வேகமாக கேமராவை நோக்கி ஓடி வந்து துப்பாக்கியை நீட்டுவார். அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்தை பொறுத்த வரைக்கும் பல சமூக விரோத செயல்களுக்கு எதிராக போராடுகின்ற கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தை தான் அந்த படத்தில் கமல்ஹாசன் ஏற்று நடித்திருந்தார். அப்படி அவர் போராடுவதை குறியீடாக அந்த படத்தினுடைய டைட்டிலேயே சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதன் காரணமாகத்தான் வெவ்வேறு உடைகளில் வந்து அவர் கேமராவை நோக்கி ஷூட் பண்ணுற மாதிரி அந்த டைட்டில் காட்சியை படமாக்கியிருந்தோம். கிரேசி மோகன் இல்லாததால தான் கமல் சார் இப்போ எந்த காமெடி படமும் டைரக்ட் பண்ணாமல் இருக்காரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு கமல்ஹாசனால் நகைச்சுவை படங்கள் அதிகமாக நடிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அவருடைய படங்களுடைய பட்ஜெட். அவருடைய படங்களுடைய பட்ஜெட்டே பெருசாக இருக்குது, அவருடைய சம்பளம் பெருசாக இருக்குது. அவ்வளோ சம்பளம் கொடுத்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நகைச்சுவை படங்கள் எடுத்தால் அந்த அளவுக்கு அந்த படங்கள் வசூல் செய்யுமா என்ற அச்சம் தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது, இயக்குநர்களுக்கு இருக்குது. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட படங்களை இப்போ கமல்ஹாசன் உருவாக்குவதில்லை. இன்றைய காலகட்டத்திலே கிரேசி மோகன் இருந்திருந்தாலும் இந்த நிலை தான் தொடர்ந்திருக்கும். 24 திரைப்படம் அந்த சமயத்தில் பெருசாக பேசப்படலைனாலும் இப்போ அந்த படம் நல்ல படமாக பார்க்கப்படுது. அந்த படத்துடைய பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய நடிப்பிலே உருவாயிருந்த 24 திரைப்படம் அற்புதமான ஒரு திரைப்படம். இன்றைக்கு அந்த திரைப்படத்தை கொண்டாடுகின்ற பல ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ காலம் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால அந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் வந்தால் அது ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காஞ்சனா 4 படத்துடைய ஷூட்டிங்கை இவ்வளவு தாமதமாக நடக்குது. ராகவா லாரன்ஸ் பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஏன் இவ்வளோ சொதப்படுறாருன்னு ராணிப்பேட்டையிலேருந்து மனு கேட்டிருக்காங்க. காஞ்சனா 4 அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. பொதுவாகவே ராகவா லாரன்ஸ் படத்துடைய படப்பிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா தாமதமாக தான் நடக்கும். பல படங்களுடைய படப்பிடிப்பு ஆரம்பிப்பார், அதை தொடராமலே கூட விட்டு விடுவார். இதை தொடர்ந்து வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் ராகவா லாரன்ஸ். எதனால் அப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு தெரியல. ஈரமான ரோஜாவை படத்துக்கு அப்புறம் நடிகர் சிவா வேற எந்த படத்துலையும் நடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஈரமான ரோஜாவை படத்துக்கு பின்னால் அந்த படத்துடைய கதாநாயகனான சிவாவுக்கு தொடர்ந்து பெரிய பட வாய்ப்புகள்லாம் அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னால் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தது. இப்போ சமீப காலமாக தொலைக்காட்சி தொடர்கள்லையும் அவரை பார்க்க முடியல. நல்ல கதையம்சம் இருக்கிற படங்களை மட்டும்தான் ஓடிடி நிறுவனம் வாங்குவதாக சொல்கிறாங்க. இந்த வரையறை வெப்சீரிஸுக்கு இல்லையா? சமீபத்தில் வந்த எந்த வெப்சீரிஸுமே சரியாக போகலையேன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி, திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, அந்த படத்துடைய வெற்றி தோல்வியை யாராலும் தீர்மானிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. தமிழ் முருகன் படம் கருப்பு படம் மாதிரி இருக்குமான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் முருகன் திரைப்படம் கருப்பு மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். பாக்யராஜ் ஏதாவது படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரான்னு திருச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியதில்லை. எம்ஜிஆர் திரைப்பட நகரம் இப்போவுமே செயல்படுதான்னு சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் திரைப்பட நகரம் இப்போதும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. தாய் கிழவி படத்தில் பாலசரவணன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரை எந்த படத்துலையும் பார்க்க முடியலையே, காரணம் என்னன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தாய் கிழவி படத்தில் அற்புதமாக நடித்திருந்த பாலசரவணன் இப்போ பல படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து அவரை நீங்கள் படங்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு அமையும். காமெடி நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன் கொட்டாச்சி இவங்க 2 பேரும் உறவினர்களான திருச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. ஓமக்குச்சி நரசிம்மனும் கொட்டாச்சியும் உறவினர்கள் இல்லை. கமல் சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் எழுதிய திரைக்கதையா, வசனமா, இல்லை இயக்கமானு கௌஷிக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்தவரையிலே நடிப்பு, இயக்கம், பாடல் என்று பல துறைகளில் புகழ்பெற்றவராக இருந்தாலும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா அவருடைய அசாத்தியமான நடிப்பாற்றல் தான். அவருக்கு நிகராக இன்றைய காலகட்டத்தில் யாரையுமே குறிப்பிட முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த நடிகராக இன்றைக்கு இருப்பவர் தான் கமல்ஹாசன். அடுத்து இன்று ஒரு தகவல். அகிலன் நாவலாக எழுதி அதற்கு பின்னாலே திரைப்படமாக வெளியானது தான் பாவை விளக்கு. அந்த கதையை அகிலன் தொடராக எழுதி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே அதை விரும்பி படித்து கொண்டிருந்தவர் நடிகை எம்என் ராஜ். அந்த கதையில் 4 கதாநாயகர்கள். அந்த கதாபாத்திரங்களில் எம்என் ராஜத்துக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரம்னா அது மூவா என்ற கதாபாத்திரம். அந்த கதை யாராவது திரைப்படமாக எடுத்தால் எப்படியாவது அந்த கதாபாத்திரத்தில் நடித்து விட வேண்டும் என்பது எம்என் ராஜத்தினுடைய ஆசையாக இருந்தது.
விஜயகோபால் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் கே சோமனுடைய இயக்கத்திலே அந்த கதையை படமாக்குவது என்று முடிவு செய்த போது உமா கதாபாத்திரத்துக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருந்த நடிகை எம்என் ராஜன் தான். அந்த செய்தியை கேட்டவுடனே அப்படியே ஆனந்தத்தில் மூழ்கி போனார் எம்என் ராஜன். அப்படி அவர் அளவில்லாத ஆனந்தத்தில் இருந்தபோது பாவி விளக்கு கதையை எழுதிய நாவலாசிரியரான அகிலன் எம்என் ராஜத்தினுடைய அந்த ஆனந்தத்தில் ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டார். இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சரோஜ் தேவி நடித்தா நல்லாயிருக்கும் என்பது அகிலனுடைய எண்ணமாக இருந்தது. அதை கேட்ட உடனே துடித்து போய்விட்டார் எம்என் ராஜன் அப்படின்னு தான் சொல்லணும். உடனடியாக அகிலனை சந்தித்த எம்என் ராஜன் அந்த கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. எனக்கு அந்த கதாபாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கதாபாத்திரத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடித்து உங்களுக்கு பெயர் வாங்கி தருவேன் என்று அகிலனிடம் அவர் சொல்ல, அவர் வேண்டுகோளை ஏற்று அந்த கதாபாத்திரத்தில் அவரே நடிக்கட்டும் அப்படின்னு சொன்னார் அகிலன். அதைத் தொடர்ந்து தான் அந்த உமா கதாபாத்திரத்தை அந்த படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு எம்என் ராஜத்துக்கு அமைந்தது. படத்தை பார்த்தவங்களுக்கு அந்த கதையிலே உமாவுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமான கதாபாத்திரம் என்பதும் அந்த கதாபாத்திரத்துக்கு எம்என் ராஜன் எந்த அளவு நியாயம் செய்திருந்தார் என்பதும் நன்றாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.